ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு டேமேஜ் பண்ணாதான் கொஞ்சமாவது ஓட்டு சேதரும். ஐயா ஒன்றும் இல்லை இவருக்கே நம்ம போடணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாருல அவர் எவ்வளோ பெரிய ஆள்பா அவரு போடலாம் அப்படின்னு. இது ஒரு வகையான உளவியல் தாக்குதல். சீமானும் அதை கையில் எடுத்துருக்காரு. எப்படி பேசினாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பேசும் போவார். கமல்ஹாசன் கட்சி தொடங்கினோன்னா 4% பிரிச்சார். இதுனாரு 4% அவருக்கு மரியாதை, அவருக்கு தெரியல அதோடைய பவர். 1 இருந்த சீமானுக்கு தெரியும் 4% எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு. என்னென்னவா நாணயத்திற்கு 2 பக்கம், ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் நான். நாணயத்தை துண்டி போட்டால் சிங்கம் வரும். சிங்கம் என்றால் என்ன? நாணயத்தில் பார்த்தீர்கள் என்றால் 3 சிங்கங்கள். அது எங்கே இருக்குது? அசோக சக்கரம். அசோக சக்கரம் எங்கே? பார்லிமெண்ட்ல என்ன இருக்கு? 2 சபை. 2 சபையில் என்ன இருக்கு? மக்களவையில் நீங்க உறுப்பினர், மாநிலங்களவையில் நான் உறுப்பினர். என்னடா சொல்றாரு? அந்த காண்டில் வருகிறார் சீமா. வந்தியா கட்சியாவது நடத்திடுவோம், ஓட்டை பிரிச்சுட்டு அவங்க ஜெயிக்க விட்டு என்னையும் காலவாரி விட்டு போயிட்டேன். அடுத்து கொஞ்சம் 2026 தலையெடுக்கலான்னு பார்த்தா இப்போ இவர் வந்துக்கிட்டு நான் வந்து முதன்மை சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி. சரி வா, வெளியே வா. இல்லை வரேன், நீங்க வாங்க. நாளைக்கு ட்ரம்பே ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட ட்ரம்பை சந்திக்கணும்னா பனையருக்கு வர சொல்லுவார். என்னடா உட்கட்டமைப்பு என் தலைவனை இட்டாந்து கொண்டு போய் விட்டுறதே எனக்கு பெரிய உட்கட்டமைப்பு தெரியுமா அப்படின்னு பேசினார்ல. இவ்வளவுதான் அந்த ஞான சூன்யங்களுக்கு நாலேஜ். 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப் பேக்வர்டு. அப்போ இப்போதுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சா மீறின்னு மெரிச்சா கொஞ்சமாவது யங்ஸ்டர்ஸுக்கு டே ஒன்றுமே இல்லைடா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வேட்டையாட போயின்னு நீ குறுக்க ஓடாத, ஒன்று அடிச்சு சாப்பிட்டா கால் வயசு கூட ஆகும். இன்னும் என்ன கேட்டால் தோல் உரிச்சு உப்பு கண்டம் போட்டு காய போகணும். ஏங்க ஏமாத்துறாங்க. அவன் எல்லாத்தையும் இது பண்ணி லாஸ்ட்ல இவன் வந்து திமுக ஆதரவாக போகிறான். நீ எங்கேயாவது விஜய் திமுக எதிராக நேரடியாக பேசியிருக்காரா பாருங்க. 10% நீங்கள் வந்துட்டீங்க வச்சுன்னா அந்த 10% உங்களுக்கு மரியாதை இருக்காது. சீமானுக்கு 10% அப்படி இருக்கும், ஊரே கொண்டாடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். 2, 4, 6, 8, 10 எடுத்தவனும் 10 வந்தா மரத்துல யாருமே மரமே இல்லைல்ல, உஷாராயிட்டாங்க. ஆனா அந்த LED ஸ்கிரீன் போடுவாங்கல்ல அதுலலாம் ஏறுவாங்க. மரத்துல இருந்து கீழே இருங்க ப்ரோ, தலைவரா நீ ப்ரோ நண்பா இப்படிலாம் சொல்லியிருந்தா தோல் மேல கை போட்டுக்குவான். உன் தோல் மேலே ஏறுவான். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். விஜயோட தவக மாநாடு தொடங்க போற இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் வந்து விஜய கடுமையாக சாடி நேற்று வந்து பேசியிருக்காரு. அதாவது புலிப்பா வந்து போருக்கு போகிறப்போ அணில் குஞ்சுகள் இடையில பூந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விமர்சித்தமாக பேசியிருக்காரு. எதற்காக இந்த விமர்சனம்? நாம் தமிழர் சீமான் இந்த நிலைப்பாடை ஏன் சார் எடுக்கணும்? சீமான் வந்து அவர் ஆரம்பத்தில் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலான்னு நினச்சாரு. 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, அண்ணா தம்பின்னு ஒன்றா இருந்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற நெருக்கத்தில் காங்கிரஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. 2வது ஐம்பெரும் தலைவர்கள்ன்ற பேரில் பெரியார் இந்த இது. 3வது ஏன் தலைமையில் தான் கூட்டணின்னு அவர் பேசினார். 4வது சீமான் கட்சியிலேருந்து போய் அவர்கிட்ட புது எழுத்தாளர்களாக இருந்தவங்களாம் சீமானையே திட்டி 4 இடைச்சர்கள் சொறி விட்டாங்க. கத்தி பேச மாட்டேன் ஏதோ ஒன்றுலாம் வந்துச்சு இல்லை, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளும், அது எல்லாமே அவர் அப்போவே எரிச்சல் படுத்துச்சு. இது ஒத்து வராது, வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அரசியல் அறிவு தான் உலகத்துக்கே தெரியுமே. புஷி ஆனந்த் போன்ற மேதைகளும் பல மேதைகள் இருக்காங்களா அந்த கட்சியில். இதெல்லாம் மானை வணக்கம். எனக்கு தப்பாக கூட சொல்ல வரல, ஆனால் கரெக்டு நெஞ்சு தப்பாக சொல்லுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் பெரிய பேரறிவு கொண்ட அந்த தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளை மாதிரி ஆள்லாம் இவங்களோட கூட்டணி சேர முடியாது. இவங்களோட கூட்டணி சேர்ற எண்ணம் விஜய்க்கு இல்லை. அதாவது இவங்களோடலாம் சேர்ந்தால் எல்லாம் நம்ம தலைமைக்கில் தான் வரணுன்றது. அது முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிட்டது. இதில் போக போக இதுங்க போய்கிட்டு கூலி படத்தில் கொடியை காட்டுறது, முதல்வர் பணம் கொடியை காட்டுறது, இந்த மாதிரி சீமான் கூட்டத்தில் ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது எரிச்சல் மிகுதியில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. இன்னொரு விஷயம், சீமான் இப்போ டிஎம்கே எடப்பாடியை அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் அட்டாக் பண்ணுறாங்க. தவழ்ந்த பாடி அடிமை. பாஜக அதிமுகவை அடிமைப்படுத்தி, ஜெயலலிதா மாதிரி கிடையாது நீ, எம்ஜிஆர் மாதிரி கிடையாது நீ. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. ஏன் பேசுகிறாங்க? ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு டேமேஜ் பண்ணாதான் கொஞ்சமாவது ஓட்டு சேதரும். ஐயா ஒன்றும் இல்லை இவருக்கே நம்ம போடணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாருல அவர் எவ்வளோ பெரிய ஆள்பா அவரு போடலாம் அப்படின்னு. இது ஒரு வகையான உளவியல் தாக்குதல். சீமான் அதை கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களுடைய வாக்குகள், நீங்கள் சீமான் ஒரு நல்ல ஒரு பீக்கில் வரும்போது 2019 நம்ம
உலக புகழ்பெற்ற அரசியல் அறிஞர், எப்படி பேசினாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பேசும் போவார். கமல்ஹாசன் கட்சி தொடங்கினார். தொடங்கினோன்னா 4% பிரித்தார். ஞாபகம் இருக்கா? இதுனாரு 4% அவருக்கு மரியாதை, அவருக்கு தெரியல அதோடைய பவர். 1 சம்திங்கில் இருந்த சீமானுக்கு தெரியும் 4% எவ்வளோ மதிப்பு வாய்ந்ததுன்னு. இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு தெரியும் 4% எவ்வளோன்னு. இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு உட்காந்து மரியாதை எடுத்துகிட்டு இருக்கிற சண்முகங்களுக்கு தெரியும் 4%, இடதுசாரிகளுக்கு தெரியும். இவருக்கு தெரியல, சினிமா நடிகர் தானே. அப்படி வந்தோன்னே 4% வந்தோன்னா இன்னும் பிக் பாஸ் அதுன்னு போயிட்டாப்புல. கேட்டால் நான் பார்ட் டைம், மக்களும் பார்ட் டைம் தான், சாப்பிட்றதுன்னா 24 hours சாப்பிட்றீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டார். ஜனங்க உஷாராயிடுச்சு. ஓஹோ, நீ நாங்களும் ஒன்றா பார்ட் டைமாக வச்சுக்கிறோன்னாங்க. இப்போ அறிவாலய வாசலில் இருக்கார். புதுசாக இதுலேயே மெம்பர்ஷிப் போட்டார். இது மக்கள் நல கூட்டணிலேயே மெம்பர்ஷிப் கார்டு போட்டு உறுப்பினர் ஆகிட்டார். அந்த கூட்டணியில் இவர் தான் சிறப்பு பேச்சாளர். நம்ம திருமாவளவன் பிறந்த நாளில் அவர். இப்போ பொதுவாக திருமாவளவன் பேசினாலே எல்லாம் காண்டாகுவாங்க, அவ்வளோ நேரம் பேசுவார். இவர் மைக் அடிச்சு கும்பல், இவ்வளோ கும்பலுக்குதா, ஐயோ பரவாயில்லடாங்கப்பா. நம்ம இதில் பார்த்தா அந்த வடிவேல் காமெடியில் மாதிரி 5 பேர் உட்காந்துருப்பான், அதை 4 பேர் சேர் தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பான். சரி பரவாயில்ல, நல்ல கூட்டம் அப்படின்ட்டு. என்னென்னவோ நாணயத்திற்கு 2 பக்கம், ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் நான். நாணயத்தை துண்டி போட்டால் சிங்கம் வரும். சிங்கம் என்றால் என்ன? நாணயத்தில் பார்த்தீர்கள் என்றால் 3 சிங்கங்கள். அது எங்கே இருக்குது? அசோக சக்கரம். அசோக சக்கரம் எங்கே? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் என்ன இருக்குது? 2 சபை. 2 சபையில் என்ன இருக்குது? மக்களவை. மக்களவையில் நீங்கள் உறுப்பினர். மாநிலங்களவையில் நான் உறுப்பினர். என்னடா சொல்கிறாரு? இப்படி 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 குழம்பிட்டான். உண்மையில் அப்படி தானே பேசினாரு. நான் சொன்ன அந்த வார்த்தையை பேசல, ஆனால் இதே டைப்பில் தான் பேசினார். திருமாவளவன் மறந்துட்டார். வழக்கமாக நம்ம தான் வச்சு செய்வோம், இன்றைக்கி இவர் வச்சு செய்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம வேறு வச்சு செய்யணும் அப்படின்னு. அப்போது அந்த கமல்ஹாசனுக்கு வந்து ஓட்டை பிரித்தார். இது இல்லாமல் அந்த காண்டில் வேறு இருக்கிறார் சீமா. வந்தியா கட்சியாவது நடத்திடணும், ஓட்டை பிரிச்சுட்டு அவங்க ஜெயிக்க விட்டு என்னையும் காலை வாரி விட்டு போயிட்டேன். அடுத்து கொஞ்சம் 2026 தலையெடுக்கலான்னு பார்த்தா இப்போ இவர் வந்துக்கிட்டு நான் வந்து முதன்மை சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி. சரி வா, வெளியே வா. இல்லை வரேன், நீங்கள் வாங்க. நாளைக்கு ட்ரம்பே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட இவர் பிரதமர் ஆகிட்டார் வச்சிங்களேன். விஜய் பிரதமர் ஆகிட்டார் இந்தியாவுக்கு. ட்ரம்ப்பை சந்திக்கணுன்னா பனையூருக்கு வர சொல்லுவார். பனையூருக்கு வாங்க, நம்ம அங்கே உட்காந்து சந்திப்போம். எங்களுடைய உள்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் இருக்கிறார், அவர் உங்களை அழைத்து வந்து பேசுவார். நான் புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர் ஆகக்கூடாதா? அப்புறம் என்ன சிரிக்கிறீங்க? அவர் பேர் சொன்னாலே அந்த 84 ஆமாம், 84 நாடுகளை எங்கள் தலைவர் விஜய் பார்த்துட்டு வந்தார்னு சொல்ல போகிறாரு. அப்போது அது மோடி மாதிரி தனி விமானம் எதுவும் கிடையாது. எல்லாம் இங்கே வா, பனையூருக்கு வா, நான் வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரி பனையூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் எப்போவாவது வெளியே வருவார். இந்த மாதிரி நாட்டுக்கு வந்தார். அது வந்து சொல்கிற உள்துறை அமைச்சர் சொல்கிறாருல்ல புஷி ஆனந்த், என்ன சொல்கிறாரு? என்னடா உட்கட்டமைப்பு, என் தலைவனை இட்டாந்து கொண்டு போய் விட்றதே எனக்கு பெரிய உட்கட்டமைப்பு தெரியுமா அப்படின்னு பேசினார்ல. இவ்வளோ தான் அந்த ஞான சூன்யங்களுக்கு நாலேஜ். அப்போது இதை வச்சுக்கிட்டு நான் அது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10% ஓட்டை பிரிக்க போவீங்க. அதில் இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் ஓட்டை போட போகிறோம். மறுபடியும் என்ன ஆகும்? 1 ஸ்டெப் பேக்வேர்டு, 1 ஸ்டெப் ஃபார்வேர்ட், 2 ஸ்டெப் பேக்வேர்டு. அப்போ இப்போத்துலேருந்து அடிக்க ஆரம்பித்தா, மீறின்னு மெரிச்சா கொஞ்சமாவது யங்ஸ்டர்ஸுக்கு டே ஒன்றுமே இல்லைடா, குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காத, நான் வந்து வேட்டையாட போயின்னு, நீ குறுக்க ஓடாத, ஒன்று அடிச்சு சாப்பிட்டா காலில் வச்சு கூட ஆகாது அப்படின்னு. இது இன்னும் என்ன கேட்டால் தோல் உரித்து உப்பு கண்டம் போட்டு காய போடணும். அப்போ போட்டால் தான் நீங்கள் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் உணர்வோம். இல்லாட்டி அவனை ஏமாத்துறாங்க. அவன் எல்லாத்தையும் இது பண்ணி லாஸ்ட்டில் இவன் வந்து திமுக ஆதரவாக போகிறான். நீங்கள் எங்கேயாவது விஜய் திமுகவுக்கு எதிராக நேரடியாக பேசியிருக்காரா பாருங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருல்ல, இதை பண்ணிட்டீங்க, இந்த குறை பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, லேப்டாப் கொடுக்கல, மின்கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, இந்த மாதிரி எங்கேயா விஜய் பேசியிருக்காரா? டெக்னிக்கலாக பேசாமல் மேலோட்ட பேசுகிறாங்க. சுட்டி காட்டி பேசாமல், நேரடியாக டேட்டா பேஸில் வச்சு பேசாமல், நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பேசுகிறாங்க, ஏமாத்துறாங்க. பாசிசமா பாயாசமா மன்னராட்சி யாரை என்னையா சொன்ன ஒன்றை சொல்லுவானா? இதோ அங்கே பாரு ராகுல் காந்தி மன்னராட்சி தானே. ஓ சரி என்ன தான் சொன்னேன்னு நினச்சிக்கிட்டேன். ஊட்டிக்கலாம்ல. பாசிசமா பாயாசமா சொன்னேன். உங்களே பாயாசம்னா இனிக்குங்க, நல்லதுங்க உடம்புக்கு, அதுதாங்க சொன்னேன் அப்படின்னு ஊட்டிக்கலாம். அப்போ மக்களுக்கு நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் சொன்னால் இன்னும் போய் சேரும்னா, நீங்கள் டாஸ்மார்க்கு குடும்ப வன்முறை என்னென்ன பாதிப்பு இருக்குன்றத நேராக சொன்னால்
அந்த மக்களுக்கு கோபம் வரும்ல. சொல்கிறீங்களா? நீங்கள் முதல்ல டாஸ்மார்க்கு எதிரானவரா, மது பழக்கத்துக்கு எதிரானவரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நீ இடம் சுட்டி நேரடியாக அவர்களை சுட்டி காட்டி பேசுறது கிடையாது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களை பின்பற்றுறவர்கள் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமா நடிகை போயிடுவீங்க. எப்படியும் நீங்கள் பெரிய அளவில் சீட்டுகள் பெற முடியாது. கமல்ஹாசன் மாதிரி இந்த 10% நீங்கள் வந்துட்டீங்க வச்சுன்னா அந்த 10%க்கு உங்களுக்கு மரியாதை இருக்காது. சீமானுக்கு 10% தான் எப்படி இருக்கும்? ஊரே கொண்டாடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். 2, 4, 6, 8, 10ன்னு எடுத்தவனும் 10ன்னு வந்தால், இப்போது ஒரு ஒன்றுமே சாப்பிடாதவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் கிடைக்கும், அதுவும் நிச்சயம் இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு வயிறார சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு புளிச்சு போன ஒரு பணக்காரனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா அவன் அதை இப்படி ஓ அப்படின்வான். இவன் இலையும் எடுத்துருவீங்களா இலையா? இல்லை நான் அதையும் சாப்பிட்றேங்கன்னுவான். அந்த லெவல் தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து பசியோட வறுமை அவனுக்கு தெரியும். இங்கே சீமானா தான் நிலமை. இது வந்தவொன்னு 10% எப்படி வந்துச்சு? அது புசி ஆனந்தம், அந்த ஜானம் ஏதோ போனாங்க வந்தாங்க. நம்ம அப்பல் கட்டுற தொண்டர்கள் அவங்களா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. நீங்கள் நான் எப்போவாது வெளியே வருவேன், அவ்வளோதான். 10%. அப்போ அந்த 10% உடைய மரியாதை தெரியாது. 10% தானே, நான் முதலமைச்சர் ஆகலையா? ஏன்டா ஏய் புசி என்ன முதலமைச்சர் ஆகிறேன்னா? இல்லை தலைவரே அப்படி ஒன்று. சரி ரைட்டு போ, நான் வந்து படம் நடிக்க போகிறேன், 2031 கூப்பிடு, 2030 கூப்பிடு, இதே மாதிரி வந்துட்டு நான் பண்ணுறேன், அப்போ அதாவது என்ன முதலமைச்சர் ஆக முடியுமா பாருன்ட்டு போயிடுவார். இந்த கோபம் தான் அவர் இவரை போட்டு மெரிகிறார். இது அவரை நிறுத்திடக்கூடாது, தொடரணும். தொடர்ந்தால் தான் அந்த 8% 10%ஆக மாறும். இவர் விட்டு வேடிக்கை பார்த்தாருன்னா பெரும்பாலான இளைஞர்கள் அங்கே வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சிக்கல். மாநாட்டுக்கு வந்து மாணவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் யாருமே வராதீங்க, குறிப்பா பைக்ல வராதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள்லாம் வரக்கூடாதுன்னா அப்ப விஜய் மாநாட்டுக்கு யார் சார் வருவா? மாணவர்கள்னு சொல்லியிருக்காரா? மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் சொல்லியிருப்பார். அதனால் அதெல்லாம் யாரும் கேட்க போகிறான். விஜய் சேன மரத்தில் யாராதுன்னா முதல்ல அங்கே போய் நான் அன்றைக்கும் அது நடக்கும் பாருங்கள். மரத்தில் ஏறா யாருமே மரமே இல்லைல்ல, உஷாராயிட்டாங்க. ஆனால் அந்த LED ஸ்க்ரீன் போடுவாங்கல்ல, அதிலலாம் ஏறுவானுங்க. சேரை தூக்கிட்டு போவோம். இந்த வடிவேல் படத்தில் ஒருத்தன் தூக்கின்னு போவாங்க சேரை. அந்த மாதிரி சேரை ஏன் தூக்குற, என்ன காரணம்? அப்போ இவர்கிட்ட காரணம் சொல்லிட்டா சேரை தூக்கிட்டு போகலாம் போல, இன்னும் காரணம் அப்படின்னு. அது விஜயே வந்து நின்றுருந்தா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவருக்கு அங்கே சேர் தூக்கின்னு போகக்கூடாது. நடந்ததா இல்லையா? லாஸ்ட்டில் விஜயை மைக்க பிடிங்கி ஏய் பா அப்படின்ட்டு சேரை ஏன் பார்த்துக்குற, அவரும் உட்காருங்கப்பா அமைதியா, மரத்தில் இருந்து கீழே இருங்க ப்ரோ, என்ன தலைவரா நீ ப்ரோ நண்பா இப்படிலாம் சொல்லி தான் தோல் மேலே கை போட்டுக்குவான். இன்னும் உன் தோல் மேலே ஏறுவான். கரெக்டாக அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். அப்போ தான் அவன் பயப்படுவான். இல்லாட்டி நீங்கள் LED போட்டுருந்தீங்க வச்சிங்க, விஜய் இங்கே பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த LED மேலே ஏறி மேலேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்போம். கிட்டேருந்து பார்க்குறேன் தலைவரை, ஏன் LED ஏறுற அப்படின்வார். தலைவரை பார்க்க தான் அப்படின்வான். அங்கே பதில் என்ன காரணம், கிட்டேருந்து பார்க்குறதே அப்படின்வான். இறங்கு பேச்சு முடிக்கிட்டேன் இறங்குறேன் அப்படின்வான். அதனால் இதுதான் வந்து அவர் நிலமை. கேட்க போகிறதில்ல, அது நடக்கும். இந்த மாநாட்டில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க என்ன இது. ஓகே சார். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காரு சார். திமுகவில் உழைத்தவர்களுக்கு பதவியோ பொறுப்போ கொடுக்காமல் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு பதவியோ பொறுப்போ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. இடி ஒவ்வொரு அமைச்சருடைய கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கு, விரைவில் அதிமுக ஆட்சி வரும், அந்த ஆட்சியில் வந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பிடிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் கொஞ்சம் ஒழுங்காக பேசியிருக்காருன்னு பார்க்குறேன். ஏன்னா ஜெயலலிதா தான் வந்து சொல்லுவாங்க. இதோட கூட சேர்த்துனா சொல்லணும்னா, அரசுக்கு ஆதரவாக அநியாயமாக நடக்கும் அதிகாரிகளை, அது IAS ஆகட்டும் IPS ஆகட்டும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் பயம் வரும். ஒரு 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டாருன்னா வந்துட்டு பயம் வரும். இதெல்லாம் பண்ணாதனால தான் இவர்கள் இங்கே வரைக்கும் நல்லா கும்மி அடிக்கிறது, முடிஞ்சோன்னா பொக்கையை தூக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் கும்மி அடிக்கிறது. இவர்களால் தான் நடுத்தருக்கு வருது அரசாங்கம். இவர்கள் காட்டுக்கிற தப்பான வழியை சரின்னு நம்பி இருக்கிறதுனால தான் மக்கள் விரோத ஆட்சியாக அந்த ஆட்சி மாறிடுது. ஒரு காமராஜரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இது மாதிரி ஃபாலோ பண்ணல. எடப்பாடியை நீ சொன்னால் நான் இஷ்டத்தில் நடக்க முடியாது, நான் ஃபாலோ பண்ணிக்க வேண்டும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டு அப்படி இல்லை. அப்படியா சரி 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 பண்ணிங்க நீங்களே பார்த்துங்க. ஐயா அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க, அப்படிங்க இப்படியே தான் துப்புரவு. அதனால் நீங்கள் கூலி படம், நீங்கள் போய் படம் பாருங்கள், நீங்கள் ஏன் அந்த டென்ஷனை ஏற்றிக்கிறீங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது. அப்போ எதுக்குங்க ஓட்டு போட்டாங்க? நீங்கள் பார்த்துக்கிற லட்சணம் தெரிஞ்சாதா? இப்போ அரசுக்கு எதிராக போய் நின்றுச்சா? நீங்கள் மதுரை கோவைன்னு துப்புரவு பண்ணையில் போராடுறாங்களா?
ஒரு 2 மண்டலத்தில் போராடின ஒரு 1000 சில்லற தொழிலாளிகள் விவகாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக எதிரொலிச்சுது. அப்போது நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய கருப்பு பக்கமாக அதை பற்றி கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா ஆல் இஸ் வெல்லுன்னு ரிப்போர்ட் போடுவாங்க. அவரும் பார்த்துட்டு அப்படியா ரைட் ஓகே சூப்பர் முடிஞ்சிச்சா. அப்புறம் அதே தொழிலாளிகளை உங்களை பாராட்டி வராங்களா, நீங்கள் உட்காந்து டீ சாப்பிட்டீங்க வச்சுக்கிங்க, அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டோன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வருவாங்க, ஐயா உங்களை மாதிரி காலை உணவு கொடுக்குறீங்களா ஐயா, ஐயா இன்சூரன்ஸ் ஐயா 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 ஐயா. அவன் யார்? தேடப்படும் குற்றவாளி ஒரு ஆள். சிபிஐயில் முரட்டு முட்டரசன் தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா, இந்த மாதிரி ஆட்கள் காங்கிரஸில் சிபிஐயில் அவங்களாம் அப்படியே முதல்வர் பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது. கூட டீ சாப்பிட்றது இருந்தால் எப்படி உருட்டுவாங்க. ஆனால் உருட்டினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நீங்களாம் போராடினீங்கன்னு சொன்னாங்க. ஐயா அதெல்லாம் நேற்று வரைக்கும் ஐயா, இப்போல்லாம் நீங்கள் ஐயா அப்படியா எல்லாம் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் நல்லா இருக்கும் ஐயா. தோங்க ஐயா மேயர் பிரியா மாதிரி அவங்க நமக்கு கிடைச்சது தவம் ஐயா. ஐயா நீங்கள் சரியான ஆளை போட்டிருக்கீங்க ஐயா. ஐயா அவங்க கொஞ்சம் தப்பாக பண்ணால் கூட நம்ம ஐயா இருக்கிறாருலங்க சேகர் பாபு ஐயா அப்படி பார்த்துக்கிறாருங்க ஐயா. ஐயா அதுங்க அப்போ கார்ப்பரேஷன் எந்த பிரச்சனையும் ஐயா நல்லா இருக்குது. நீங்கள் நிம்மதியாக நீங்கள் நாளைக்கு கூட வேறு ஏதாவது படம் வந்தால் கூட பார்த்து ரிவ்யூ எழுதுங்க ஐயா, நாங்கள் வரோம் ஐயா. அவர் நினச்சிக்கிறார் ஆகா போராடுன்றானுங்க. அந்த தொழிற்சங்க ஆட்டில் நம்மளை வந்து பார்த்து பேசி சந்தோஷமாக போகிறாங்க. சேகர் பாபு யூ டன் ஏ குட் ஜாப் கேரியான் அப்படின்ட்டு போவார். ஆனால் கீழே நடக்கிறது அப்படியே தலைகீழ. இவர்கள் கூட்டு வந்தது பேசுனது எல்லாமே காமெடியாக போய் மாறிக்கிட்டு இருக்குது. அது அவருக்கு தெரியுமா? தெரியணுன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் போடணும், இல்லை பேப்பர் படிக்கணும், இல்லை சமூக வலைதளத்தில் இருக்கணும். சொல்லுவோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அருமையெல்லாம் பண்ணிட்டோம். அப்படியா வா என்ன இது சார், அது அவன் போட்டுக்கிறான் அப்படியா, இதே இவனும் தப்பாக போட்டிருக்கானா, மானம் போதியா, நீ இன்னும் நல்லா ரிப்போர்ட் கொடுக்குற, என்னை பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கு ஓட்டு போட்டாங்களா எனக்கு ஓட்டு போட்டாங்களா? நீ முட்டு சந்துக்கு போக போறியா நான் முட்டு சந்துக்கு போக போகிறேன்னா? நான் நாளைக்கு அந்த ஜனங்கிட்ட நிற்க போகிறேன்னா நீ போய் நிற்க போறியா? என்ன கதை விட்ற? என்னென்ன பைத்தியக்காரன் நினச்சியா? ஏதோ இரும்பு கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு தொலைச்சிருவேன் அப்படின்னா பயம் வரும். ஜெயலலிதா அந்த வேலையை பண்ணாங்க. ஏமாத்துனீங்க வச்சிங்க அவர் அப்படியே போயிடுவார், அப்படியே போய் சொல்லிட்டுருவாங்க. இங்கே அது இல்லை, நல்லா ஏமாயி ஜாலி என்ன சொன்னாலும் நம்புகிறாரு சார். ஆனால் அவர் சொல்லுவார் இல்லை சார், நான் எங்கே போனாலும் ஒரு பயணம் பண்ணால் கூட அரசியல் நிகழ்வுகளை கண்காணிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கோளாறுகள் எப்படி சார்? ஏங்க எப்படி கண்ணுமே பயணம் போனால் அவர் குனிஞ்சிக்கிட்டு செல்லை நோண்டிட்டு போயின்னுக்கிறாரு. ஏங்க தலைவர்னால் ரோட்டை பார்க்கணுங்க, ஜனங்களை பார்க்கணும். கட்சிக்காரன் 4 பேர் நிற்பான், வணக்கம் சொல்லணும். ஜெயலலிதா பண்ணாங்க. 10 பேர் நிற்பான், இங்கே ஒரு 10 பேர் நிற்பான், கையில் மனுவோடு நிற்பான். அம்மா அப்படி கையாட்டே போவாங்க. மறுநாள் பார்த்தா அவனே நிற்பான், மனுவோடு அப்படியே நிற்பான். 3ஆம் நாள் அதனான்னு பாரு, மனு வரும், மனுவை வாங்கி அதுக்கு ஒரு டீம் இருக்கும், இல்லை இவங்களே பார்ப்பாங்க. பார்த்துட்டு எந்த மாவட்ட செயலர் இருந்தால் அந்த நாயை கூப்பிடு, என்ன பண்ணிச்சு கேளு. இப்போ கேட்குறவனும் தப்பாக இது பண்ண முடியாது. எல்லா டைம்லையும் இருக்கும், ஏமாற்றிருப்பான். 30% அம்மா விசாரிச்சம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படி இப்படின்னு இருக்கலாம். அவனை திட்டிட்டு நாயை இந்த மாதிரி வந்து புகார் அளிக்கிற வச்சுருக்கா அப்படி இப்படின்னுவான். அவங்க மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்ட்டுருவான். ஏதோ ஒரு வகையில் சரியாகும். 70% அவங்க சரி பண்ணுவாங்க. இது நடக்குதா? நான் பல இடங்களில் பார்க்குறேன். அவர் வாட்டில் கீழே காலை பார்த்துன்னு போகிறாரு, குனிஞ்சின்னு போகிறாரு, செல்லை பார்த்துன்னு போகிறாரு, ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. செல்லு அல்கரிதம் எப்படி இருக்கும் தெரியும்ல? இவர் அந்த பாசறையில் பேசியிருக்காங்க. அந்த திருமாவளவன் கூட்டத்தில் சீமானி அவங்கள திட்டி போட்டிருக்காங்க தலைவரை அப்படின்னு. அதையே பார்த்துருந்தா அவங்களுக்கு அல்கரிதம் என்ன காமிக்கும்? அதையே தான் காமிக்கும். சுற்றி இவர்களுக்கு ஆதரவானது தான் காமிக்கும். எதிர் இது காமிக்குமா? இவர் அப்படியே வந்தாலும் எடப்பாடி பேசுது அப்படின்னு தள்ளிடுவார். அதான் நடக்கும். அப்போ இவர் எது தேடல்ன்றது, நீங்கள் முதல்ல என்னை நீ ஏமாற்ற முடியாதரா அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டானா அந்த கட்சி வழங்கும், நாடு வழங்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ விஜய் இருக்கார், ஆனால் அப்படின்னு போய் இந்த புசியானது எது சொன்னாலும் நம்புறாருல்ல, ஜான் ஆரோக்கியம் எது சொன்னாலும் நம்புறாருல்ல, கவின் ஆணவக்குள்ள ஐயோ அறிக்கை மட்டும் விட்டுறாதீங்க, கான் கூட சொல்லிடாதீங்க, உள்ள ஓட்டெலாம் போயிடணும்னா நான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்னவோ பண்ணுங்கள் பார்த்து தம்பிங்களா 2 பேரும் பண்ணுங்கன்னா ரைட் போங்க அப்படின்னா. இன்னைக்கு 1/2 மணி நேரம் பேசினா தான் தலைவரை அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்து நிற்கிது. ஒரு கட்சி தலைவன்ட்ட இப்போ திருமாவட்டம்லாம் மைக் கொடுத்தீங்கன்னா பிடுங்கணும்.
இதில் வேறு அவர் ஸ்லோ மோஷனில் பேசுவார். ஸ்லோ மோஷனில் 2 ஹவர் பேசுவார். இதெல்லாம் மீறி அவன் இப்போ எடுத்து போட்டிருக்கான் பின்னாடி வந்தா ஐயோ கேமரா பார்த்துச்சு அப்படின்னு பார்த்துன்னுக்குறான். இந்த ஊரில் எது பண்ணாலும் கொட்டான்றது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பேசுறதுனால தான் இதுன்னு பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் மாட்டிக்கிட்டே பங்கு. அந்த நேரத்தில் எங்கேயா தலைகள் திருப்பி இதை பண்ணியிருக்கலாம். அவன் நல்லா வாயை பொழுது கொட்டாய் விட்றாப்புல, வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சின்னு விட்றாப்புல, அதை எடுத்து போடுறாங்க. என்னென்னா அவர் மைக்குன்னா 2 மணி நேரம் பேசுவார். அந்த மாதிரி பல கட்சிகளில் நீங்கள் கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போவாங்க, பேப்பர் வச்சுட்டு போவோம். அடுத்த தடவை இடுப்பில் ஒரு கிள்ளிட்டு போவோம். போடான்றான் பேசினேங்கிற அப்படின்னு நடக்கும். இதெல்லாம் நடக்கும். கம்பு வச்சு குத்துவான், இந்த மாட்டு குத்துற மாதிரி குத்துவான். இவனே பேசிட்டா அப்போ அர்த்தம் எப்படி பேசுறது? இவன் மைக் வச்சு என்ன பண்ணுவான், தலைவர் மட்டும் அன்றைய தினம் நான் தலைவருக்குன்னு இவனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப பேர் இருக்கிறான், உங்களை புகழ்ற மாதிரியே இருக்கும், ஆனால் அவனை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பான், வெளியே தெரியாது. ஃபுல்லாக அவனை பற்றியே பேசிட்டு உங்களை லைட்டாக புகழ்ந்துட்டுருப்பான். இது ஒரு டெக்னிக்கு. இந்த மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுறது, மைக் வச்சா விடக்கூடாது, ஒரு கோந்து மாதிரி ஒட்டிக்கும். அந்த மாதிரி காலத்தில் எப்பா பேசுப்பா, நீ ஏதாவது பேசுப்பா, 2 நிமிஷம் பேசுறியாப்பா அப்படின்னா அந்த பார்த்தா சொல்லுவானே, டேய் அவன் தான் லெக் சைடு அடிக்கிறான்றான்ல, கொஞ்சம் பார்த்து போகிறான், டேய் எந்த சைடு போட்டாலும் அடிக்கிறான்டா அவன் அப்படின்னு அவன் படத்தில் 28 சென்னை 2 அந்த மாதிரி உன்னை தான் கெஞ்சிடும்ல, இந்த மாதிரி பண்ணுறிய 10 நிமிஷம்னா 4 நிமிஷம் பேசுகிற, 4 நிமிஷம்னா 2 நிமிஷம் பேசுகிற, கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு. அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு ஒரு தலைவருடைய நிலமை. இன்றைக்கி அரசியல் அப்படி இருக்குது. ஒருத்தர் சினிமா பார்த்துன்னுக்கிறாரு, சினிமா பார்த்தவர் அரசியலுக்கு வந்துட்டு 2 நிமிஷம் பேசுகிறாரு. இப்படி தான் நாடு போய்கிட்டு இருக்குது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க சார். மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.